தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நான் வச்சிருந்த கத்தரிக்காய் செடியில் ரொம்ப அழகான காய்கள் வந்திருக்கு. ஸோ அதுதான் உங்க கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த கத்தரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மாதிரி விதைகள் போட்டு எந்த ஸ்டேஜில் நம்ம அதை செடிகளை தனியாக எடுத்து வைக்கணும் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். இந்த செடியில் பூக்கள் வரும்போது கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் கார்டனிங் மரம் செடி வளர்ப்பு அப்படின்னு இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது தவிர வேறையுமே நிறைய கார்டனிங் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பூக்கள் இருக்குது, காய்களுமே இருக்குது. ஒரு சில காய்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி காயாக தான் இருக்குது, ஒரு சிலது பெரிய காய்களாக இருக்குது. அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் அந்த ஸ்டேஜில் இருக்குது. இந்த செடி வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகுது. அதாவது விதையிலிருந்து முளைச்சி வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன், அதுலேருந்து 2 மாதத்துலேயே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். அந்த அளவிலே ஒரு சில காய்கள் வந்துடுச்சு, ஒரு சில காய்கள் மட்டும்தான் குட்டி குட்டியாக இருக்குது. நீங்களுமே உங்களோட வீட்டில் இந்த மாதிரி கத்தரிக்காய் செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனிக்க வேண்டிய ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் வரும்போது ரொம்ப கவனிக்கணும். அதாவது இந்த பூக்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய எறும்புகளும் சேர்ந்து வந்துடுச்சு அப்படின்னு நமக்கு காய்கள் சரியாக கிடைக்காது. அந்த பூவெல்லாம் கீழே விழுந்து போயிடும். ஸோ அதுவுமே ரொம்ப கவனிக்கணும். அந்த எறும்புகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கத்தரிக்காய் செடியில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புழு வரும். அந்த புழு தாக்குதல் வந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு செடி போயிடும். ஸோ என்னோட செடியிலையுமே அந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் நான் ஓரளவுக்கு என்னோட செடியெல்லாம் காப்பாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காய்கள் பூக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அது நான் என்ன மாதிரி செஞ்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். அப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஒரு சில செடிகள், அதாவது முதல்ல வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் க்ரோ பேக்கில் இல்லாமல் மிச்சம் இருந்த செடிகளெல்லாம் இந்த மாதிரி கீழே தான் நான் பாத்தி மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பூக்கள் அதே மாதிரி ஒரு சில செடிகளில் காய்கள் எல்லாமே வந்துடுச்சு. ஆனால் இந்த செடி பார்த்தீங்கன்னா நான் வைக்கும்போதே ரொம்ப சின்ன செடியாக தான் இருந்துச்சு. க்ரோ பேக்கில் வச்சிருந்தது கொஞ்சம் பெரிய செடியாக இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. ஸோ இப்போவுமே அதே மாதிரி தான் இருக்குது. அந்த செடி பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் பூக்கள் காய்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுலேயுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நீங்களும் இதே மாதிரி கீழே வைக்கிறதா இருந்தாலும் நம்ம கீழே வச்சுக்கலாம். இல்லை நம்ம க்ரோ பேக்கில் வைக்கலாம், நம்மளோட விருப்பப்படி வச்சுக்கலாம். இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக காய்கள் வந்திருக்கு. பூக்கள் அதே மாதிரி இருக்குது. ஒரு சில செடிகள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மொட்டுக்கள் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி தான் நான் இதை நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் கத்திரிக்காய் செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துலேயே நீங்கள் காய்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்க ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம்ல காய்கறிகள், அதுலேயுமே ஒரு சில நேரங்கள் நல்ல தரமான கத்திரிக்காய் உங்களுக்கு கிடைச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் இந்த விதை வைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அதுலேயும் நம்ம செடி வச்சோன்னா கட்டாயமாக நமக்கு செடி முளைக்கும். ஏன்னா நான் இப்போ வச்சிருக்கேன், செடி நல்லா சூப்பராக வந்திருக்கு. அந்த வீடியோவில் நான் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ விதைகள் தான் வாங்கி நம்ம போடணும் அப்படி கிடையாது. நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்தால் கூட அதுலேருந்து நம்மளே விதைகளை நம்ம உருவாக்கிக்கலாம். செடிகளை நம்ம வரும் அதில். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.